இன்றைக்கி மார்னிங் பூரி சுடலான்னு பிளான் பண்ணிட்டேன். உருளைக்கிழங்கு மசாலா தானே பூரிக்கு எப்பவும் காம்பினேஷன். ஆனால் மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு இல்லை. உருளைக்கிழங்கு இல்லைனாலும் என்ன, நம்ம இல்லாததை இருக்க மாதிரி வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். டேஸ்ட் எல்லாமே உருளைக்கிழங்கு போட்டு எப்படி மசாலா செஞ்சால் எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட்டோடு தான் இருக்கும். எப்படி செய்யுதுன்னு நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கை நிறைய கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்ச பூண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு நிறைய வெங்காயம் ஆட் பண்ணணும். அதுவும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாஃப்டாக ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். வதக்கி விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் தக்காளி ஒரு தக்காளி 2 தக்காளி சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகமாக தேவையில்லை. தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சுருக்கிற கடலை மாவும் இதில் சேர்த்துக்கலாம். தண்ணி நிறையவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் திக்காக இல்லாமல் ஓரளவுக்கு மீடியமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அது கொதித்து நல்லா திக்கானதுக்கப்புறம் மல்லித்தழை போட்டுட்டு இறக்கிட வேண்டியது தான். சாப்பிட்டு பாருங்கள். உண்மையாலுமே உருளைக்கிழங்கு போடலைனாலும் அதே டேஸ்ட்டோடு தான் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.